ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல் நோஹா கன்ஸ்ட்ரக்ஷன். சைட்டில் ஃபவுண்டேஷன் பிரிக் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஒர்க்லாம் முடிச்சுட்டு என்ன செஞ்சோன்னா சாண்ட் ஃபில்லிங் பண்ணோம். சாண்ட் ஃபில்லிங் பண்ணிவிட்டு க்யூரிங் என்ன செஞ்சுருக்கோம், ப்ராப்பராக பாத்தி கட்டி இந்த மாதிரி பாத்தி கட்டி க்யூரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த க்யூரிங் பண்ணதுனால என்ன செய்யணும்னா சேண்டு வந்து நல்லா என்ன செய்யும், செட் ஆகிரும். சேண்டுக்கு இடையில அதாவது மண்ணில் கீழே கேப்பு இருந்துச்சுன்னா என்ன செய்யும், வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சோன்னா காய கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒன்று இருக்குது. தண்ணி விடும்போது நம்ம என்ன செய்யணும், கடப்பையால் கொண்டு நல்லா கூறாட்டணும். அங்கங்கே நல்லா கூறாட்டணும். பாத்தியை வந்து ஏனோ தானே போடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி நல்லா பாத்தி கட்டி வச்சு விட்டால் மட்டும்தான் என்ன செய்யணும்னா ஒரு தொட்டிக்குள்ளே தண்ணி கிடக்கிற போல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா குளிர கிடக்கணும். இதுவுமே நம்ம விட்டதோடு மட்டும் இருக்கக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். அதே மாதிரி நல்லா கடப்பாரை வச்சு அங்கே ஓட்டையை போட்டு நல்லா எந்த அளவுக்கு நம்ம தண்ணி உள்ளே அந்த மண் குடிக்கிற அளவுக்கு நம்ம வேலைகளை செய்கிறோமோ அந்தளவுக்கு நீர் வந்து உள்ள அடி வரைக்கும் இறங்கும். ஸோ இதனால் என்ன செய்யும் அப்படின்னா, மணலில் கேப் எங்கே இருந்தாலும் அதுக்குள்ளே என்ன செய்யும், நீர் போய் செட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா மண் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், இறங்க ஆரம்பிக்கும். க்யூரிங் நல்லா பண்ண தான் அந்த நேற்று பண்ணதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நேற்று பண்ணதெல்லாம் இந்த அளவுக்கு அவசரமாக இருந்தது. தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டு வரும். செட் ஆகும்போது என்ன செய்யணும்னா, செட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னா நல்லா ஒரு 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 லெவலுக்கு வரும் மணல். அது வரைக்கும் என்ன செய்யணும், க்யூரிங் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் மேலே காஞ்சிரும். மேல் பகுதியில் நமக்கு என்ன செய்யணும், பக்காவாக செட் ஆகிரும். நான் அடியில் உள்ள ஈரப்பதத்தினால என்ன செய்யணும்னா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிட்டுருக்கோம். அப்போ ஈரப்பதம் காய தான் என்ன செய்யணும், நமக்கு அதோட முழு ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணி என்ன செய்யணும், மணல் செட் ஆனதை நமக்கு புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி க்யூரிங் பண்ணும்போது நம்ம பிரிக் ஒர்க் நல்லா பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி அந்த வால் இருக்குது பாருங்களேன், அந்த வால்லாம் பிளாஸ்டிக் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தண்ணியை விட்டும் நமக்கு வந்து நீர் கசிவு இல்லை. நீர் கசிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஒர்க் வந்து சூப்பரான ஒர்க், நல்ல வேலைப்பாடுகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் நீர் கசிவு இருக்குது அப்படின்னா நம்ம பூச்சி வேலைகள்லேயும் சரி கட்டு வேலைகள்லேயும் கொஞ்சம் சரியில்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நீர் கசிவு இல்லாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வேலைகளை செய்யணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் தண்ணி வந்து என்ன செய்யணும்னா அந்த மணல் அந்த தொட்டி போல் நீர் இருக்க தான் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் அப்சர்வ் பண்ணி மணல் வந்து என்ன செய்யும், செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதுக்கு கிடைக்கும். அதே போல் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஜேசிபி வச்சு மண் தள்ளும் போது இருந்துச்சுன்னா இறுக்கங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன செய்யும், சீக்கிரம் குடிக்காது. அதுக்கு தான் என்ன செய்யணும்னா கூறாட்டுவாங்க. கூறாட்டும் போது என்ன செய்யணும், கடப்பாறையை பயன்படுத்தும் போது நமக்கு சீக்கிரம் ஏன்னா அது இறுக்கமாக இருந்துச்சுன்னா மணல் சீக்கிரம் இது ரெட் சாயில் இறுக்கமான இருக்கிறதுனால சீக்கிரம் இறங்க மாட்டேன்ச்சு. அப்புறம் என்ன செஞ்சோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற விட்டு என்ன செய்யணும், கூறாட்டினதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அப்படியே என்ன செய்யணும், வாட்டர் அப்சர்வ் பண்ணிட்டு கிடக்கு. இதெல்லாம் நேற்று பண்ணது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பாத்தி கட்டி தண்ணி நல்லா அடைச்சி வச்சு நம்ம தண்ணியை விட்டால் மட்டும்தான் சேண்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நீட்டாக என்ன செய்யும், நமக்கு சேண்ட் ஃபில்லிங் நல்லா அமையும். ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை என்ன செய்யணும், ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிடணும். இப்போ நம்ம தண்ணி விட்டுட்டோன்னு என்ன செய்யக்கூடாது, உடனே வந்து மேலே வந்து ஒன்றரை ஜல்லியை போட்டு பிசிசி போட்டு தளம் போட்டுறக்கூடாது. அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணும்போது நம்ம மற்ற வேலைகளை செய்யும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா மணல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை நம்ம ஈஸியாக நமக்கு தோதுவாகவும் கட்டடத்துக்கு நன்மையை பயக்கும் வகையில் நம்ம அமைச்சிக்கிட்டோம்னா வேலைகளையும் சுத்தமாகும். இது போன்ற தகவல்கள் இன்னும் அதிகமான விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு சைட்டுகளையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம லிங்க் உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எளிமையாக வந்து சேரும். ஸோ